ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். ஸோ எவ்ரிடே ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 6:30 ஏர்லி மார்னிங் வந்து இந்த ஜான்வரி 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஸோ இன்னைக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டா ஸோ நம்மளுடைய டபுள் டைமண்ட் மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் வந்து நம்மளுக்கு கொடுக்க இருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 3-4 டைம்ஸ் வந்து நம்மளுக்காக இந்த பிளாட்ஃபார்ம்ல ஸோ அவருடைய ப்ராடக்ட் செஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய ப்ராடக்ட் செஷன்ஸ் பொறுத்தவரையில ஸோ ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ஸோ ரியல் டைம் டெஸ்டிமோனியலாகவும் ஸோ நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில இன்னைக்கும் மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்காக ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்டை ஷேர் பண்ண இருக்காரு. ஸோ நீங்க எல்லாருமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இவருடைய ஷேரிங் பொறுத்தவரையில ஸோ ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ஸோ அவரு எப்படி இன்னும் இதை இந்த ப்ராடக்டை என்ஹான்ஸ் பண்ணலாம், இன்னும் இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு அதிகமா ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயில்டா சொல்ல இருக்காரு. ஸோ நம்ம உங்க எல்லாருடைய சார்பாகவும் ஸோ மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் இன்வைட் பண்றேன். ஸோ இந்த செஷனை இதுக்கப்புறம் இன்னைக்கு க்ளோசிங் வரைக்கும் ஸோ மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் ஸோ ரொம்ப எக்ஸலண்டா எடுத்துட்டு போக இருக்காரு. ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா ரொம்ப ஆக்டிவா ஸோ சப்போர்ட் பண்ணி ஸோ இன்னைக்கான செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ வெல்கம் மிஸ்டர் அமீர் சுல்தான் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் அமீர் சுல்தான் சார். குட் மார்னிங் டிஎக்ஸன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க்யூ பாலா சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைய நாள் இனிய நாள் அமைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்யட்டும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து அஸ்வகந்தா. எல்லாரும் வந்து ஒரு ஆல்ரெடி கேள்விப்பட்ட ஒரு பேரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திய மருத்துவத்துல இந்தியன் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய மூலிகைகள்ல இந்த அஸ்வகந்தாவும் வருது. இந்த அஸ்வகந்தா ஏதோ இன்னைக்கு நேத்து பார்த்த ஒரு பொருளும் கிடையாது. ஏறத்தாழ வந்து ஒரு 3000 வருஷமா வந்து இந்த உலகத்துல பயன்பாட்டுல இருக்கு. அதுவும் குறிப்பா இந்திய மருத்துவத்துல ஒரு சிறப்புக்குரிய இடத்துல பலவிதமான பிரச்சனைகளுக்கு, உடல் சோர்வா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்கன்றது நம்ம பார்க்க முடியுது. அதுல இந்தியால வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குறிப்பா தமிழகத்துல ஒரு ஒரு சமஸ்கிருதத்துல வந்து அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையுடைய பேரை வந்து தமிழகத்துல இருந்து அமுக்கரா கிழங்கு, அஸ்வகந்தி இப்படிலாம் வந்து அழைச்சிருக்காங்க. இந்த அமுக்கரா கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்வகந்தாவை நாம வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தொடர்ச்சியா பயன்படுத்திங்கன்னா வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு நம்முடைய நம்முடைய உடலில வந்து பல நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி தருது. நம்ம வந்து ஆராய்ச்சியாளர்களுடைய ரிசர்ச் மூலயமா நம்ம பார்க்கும்போது தெரிய முடியுது. இதுல நிறைய அல்கலைட்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இந்த அஸ்வகந்தாவை நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம வந்து ஜிங்சங்க்கு வந்து ஒரு ஒரு சிறப்புக்குரிய இடத்த வச்சிருக்கோமோ அந்த மாதிரி இதை என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் ஜிங்சங் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்புக்குரிய ஆக்டிவ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வின்டர் செரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது குறிப்பா வந்து அத்லெட்டிக்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து அபவ் 40 இருக்கட்டும், அவங்களுக்குலாம் B6 B12 அதெல்லாம் வந்து டெஃபிஷியன்சி இருக்காங்க. சூப்பரா வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹெர்பு தான் இந்த அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நம்மளுடைய மூளையில வந்து அடிப்பகுதிக்கு வந்து ஐபர் தலமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐபர் தலமாஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் தான் இந்த அஸ்வகந்தா. இந்த ஐபர் தலமாஸ் கரெக்டா வேலை செஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து பிட்யூட்டரி கிளாண்டு கரெக்டா இருக்கும். அப்ப அந்த ரெண்டுமே சரியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மன அழுத்தங்கள் வந்து இருக்காது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா பெஸ்ட் ப்ராடக்ட் சொல்றாங்க. பெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்றாங்க. காரணம் ஹைப்பர் தலமாஸ் இது கரெக்ட் பண்றதுனால, சப்போர்ட் பண்றதுனால நமக்கு வந்து நர்வஸ் சிஸ்டமா இருக்கட்டும் அல்லது வந்து பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், ஈவன் வந்து நமக்கு தண்ணி தாகம் எடுக்கலன்னு சொல்றதுக்கு கூட இந்த ஹைப்பர் தலமாஸ்ல இருந்தா நமக்கு வந்து ஆர்டர் வர்றதாக சொல்றாங்க. அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் தான் இந்த அஸ்வகந்தா. இப்ப ஈவன் வந்து
நம்ம வந்து லயன்ஸ் மேன் எடுத்துக்கிட்டா அந்த நியூரானை வந்து, அதாவது நரம்பு மூளையில இருக்கக்கூடிய நரம்பு செல்களுக்கு வந்து நியூரான், அந்த நியூரானை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருளை நம்ம லயன்ஸ் மேன் சொல்றோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தாவும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக ஹைப்பர் தலமாஸை வந்து சப்போர்ட் பண்றதுனால அந்த வேலையும் இது செய்திருந்தாங்க. ஆனா லயன்ஸ்மேனுக்கு உண்டான ஒரு ஒரு 90% விஷயத்த வந்து இந்த அஸ்வகந்தா செய்யுது. லயன்ஸ்மேன் டிஃப்ரெண்ட் வேவை வந்து கரெக்ட் பண்ணக்கூடியது. அஸ்வகந்தா டிஃப்ரெண்டா வேலை செய்யக்கூடியது. 2மே வந்து 2 கண்கள் மாறி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அஸ்வகந்தாவையும் லயன்ஸ்மேனையும் போட்டு நம்ம லயன்ஸ்மேனுக்கு பதில் அஸ்வகந்தா எடுத்துக்கலாமா? இல்ல அஸ்வகந்தாக்கு பதில் லயன்ஸ்மேன் எடுத்துக்கலாமா? 2மே சேர்ந்து எடுத்துக்கலாம். 2மே அண்ணன் தம்பி மாரி வந்து ஒரு தொடர்புடையதாக தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நெறைய பேர் வந்து அஸ்வகந்தா எடுத்துக்கிறாங்க. அப்ப எதனால எடுத்துக்கிறாங்க? ஏன் எடுத்துக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப எதனால எடுத்துக்கிறாங்கன்னா, வெரி சிம்பிளானது. குறைந்த ஆக்ஸிஜன் கிடைச்சா கூட, அந்த ஆக்ஸிஜன் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய ஹார்ட்டா இருக்கட்டும், அல்லது லங்ஸா இருக்கட்டும், அந்த ஆக்ஸிஜனை கரெக்ட்டா பயன்படுத்தணும். பயன்படுத்தினா தான் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து அதிகமா அத்லெட்டிக் வீரர்கள்லாம் வந்து அதிகமா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லன்னா மயக்கப்பட்டு கீழ விழுந்துருவாங்க. அப்ப அந்த VO2 மேக்ஸிமம் சொல்லிட்டு ஒரு லெவல் வந்து பார்ப்பாங்க. அந்த VO2 லெவல வந்து, அதாவது வால்யூம் ஆக்ஸிஜன் மேக்ஸிமம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த VO2 லெவல வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்க அதிகமா ஓட முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தாக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இந்த சமஸ்கிருதத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது, குதிரையினுடைய இரைச்சல், குதிரையினுடைய சத்தம், குதிரையினுடைய வாசனை இப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம ஒரு மோட்டர எடுத்துக்கிட்டா, அந்த மோட்டர் வந்து ஹெச்பி பவர்ன்னு சொல்லுவோம். ஹெச்பி பவர் சொல்லுவோம். ஹார்ஸ் பவர் சொல்லுவோம். ஏன்னா, குதிரைக்கு வந்து கால் உடையிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் குதிரை. எங்கேயுமே நிக்காது. போர்க்களத்துல அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் குதிரையை தான் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. மத்ததும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா குதிரைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அது எங்கேயுமே வந்து நான் ஸ்டாப் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஹார்ஸ் பவர் வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஏன் இத வந்து கம்பேர் பண்றாங்கன்னா, VO2, அதாவது வால்யூம் வால்யூம் ஆக்ஸிஜன் மேக்ஸிமம் வந்து இது வந்து கிரியேட் பண்ணி குடுக்குது. நம்ம ஒரு குறைந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுவாசித்தாலும் கூட இது என்ன செய்யும்னா, இது வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். லங்ஸுக்கும், ஹார்ட்டுக்கும் கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கிறதுனால, இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் அஸ்வகந்தாவை எடுக்கக்கூடியதாக நாம பார்க்க முடியுது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி இந்த ஸ்லைட்ல கூட இருக்கு பாருங்க. பெட்டர் ஸ்லீப். ஏன் வந்து தூக்கத்தை வந்து இது குடுக்கக்கூடியது அப்டின்னா, ஹைப்பர் தலமாஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால, மன அழுத்தங்கள் குறையும். மன அழுத்தங்கள் குறைஞ்சா, ஆட்டோமேட்டிக்கா வந்து தூக்கத்த வந்து குடுக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை இதுக்கு இருக்கு. அது அல்லாம மென்டல் டிஸார்டர்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மென்டல் டிஸார்டர் நெறைய பேருக்கு வந்து மன அழுத்தம், மன சோர்வு, இந்த மாரி வந்து மென்டல் டிஸார்டர்ஸ்லாம் நெறைய பேருக்கு இன்னைக்கு உள்ள ஜாப்னுடைய டென்ஷன்ல அல்லது படிப்பினுடைய டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துலயும் இது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு இன்னும் இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அது எங்க உருவாகக்கூடியது? விதைப்பையில வந்து உருவாகக்கூடிய ஒரு சுரப்பி தான் DHEAன்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி உருவாகுது. அந்த DHEA வந்து சுரப்பிய வந்து சரியான அளவுல சுரக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த அஸ்வகந்தாக்கு இருக்கு. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா எப்படி உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து இன்கிரீஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிம்பிளானது. விதைப்பையில உருவாகக்கூடிய DHEA சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி இது உருவாக்குற காரணத்தினால தான் அஸ்வகந்தா எடுத்தா டெஸ்டோஸ்டிரோன் இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மருத்துவருடைய ஆராய்ச்சியில சொல்றாங்க. நம்ம என்ன மெடிசின் எடுத்துக்கிறோமோ, அந்த மெடிசினுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்வகந்தா எடுக்கும் பொழுது சூப்பர் ரிசல்ட் டெஸ்டோஸ்டிரோனுக்கு வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நேச்சுரலா ஒரு எனர்ஜி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 நேச்சுரல் ஒரு ரெமிடி தான் இந்த அஸ்வகந்தா. அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மைண்ட வந்து ஒரு அமைதி தன்மைய ஏற்படுத்துறதுக்கும், மன அழுத்தங்களை குறைப்பதற்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமிடியா வந்து ஒரு நேச்சுரல் ஹெர்ப் வந்து அஸ்வகந்தாவ நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இது சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. எப்படி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அஸ்வகந்தால நேச்சுரலா ஒரு இன்கிரிடியன்ட் வந்து விதாஃபெர்னிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்கிரிடியன்ட் இருக்கு. அதாவது ஒரு ஒரு ஆக்டிவ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்ல
வித்தோஃபெரின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து இது நம்ம உடம்புக்கு கொடுக்கும் பொழுது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்க என்ன மெடிசன் எடுத்துக்கிறாங்களோ அந்த மெடிசன் கூட அஸ்வகந்தா எடுக்கும்போது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிறதாக ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து அவங்க ஏதாவது மெடிசன் எடுக்கிறாங்கன்னா டிஎக்ஸ்எல்ல டயபெட்டிக்கு வந்து 2 ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஜிலாய் சீந்தியல் கொடி, இன்னொன்னு மேசாசிரிங்கி. மேசாசிரிங்கினா சிறுகுறிஞ்சான். இதுக்கு கூட அஸ்வகந்தாவும் சேர்ந்து எடுக்கும்போது காம்பினேஷன் நல்லா இருக்கும். காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் தரக்கூடியதாக இந்த அஸ்வகந்தா இருக்கு. இன்னும் அஸ்வகந்தா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷன் சொல்றாங்க. எப்படி வந்து நம்ம வந்து சீந்தியல் கொடி ஆன்டி இன்ஃப்ளமேஷன் சொல்றோமோ அதே மாதிரி வந்து அஸ்வகந்தாவும் ஆன்டி இன்ஃப்ளமேஷனா தான் வேலை செய்யுது. காரணம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னா இப்ப உதாரணத்துக்கு யாருடைய உடம்புலயாச்சும் இறைவன் காப்பாத்திட்டோம். யாருடைய உடம்புலயாச்சும் கேன்சர் உருவாகி அந்த கேன்சர்னால உள் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படுதுன்னா அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த அஸ்வகந்தாக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம யாருக்காவது வேற சில பார்ட்ஸ் ஈவன் வந்து லிவர் வந்து வீக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷனை வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதுக்கு இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லயன்ஸ்மேனையும் அஸ்வகந்தாவையும் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து ரெண்டுமே ஒரு ஈக்குவலா இருக்கும். அதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நரம்புல இருக்கு, அதாவது மூளையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய நியூரானை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா வச்சிருக்கிறதுனால அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுனால மெமரி பவர் நல்லா இருக்கும். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன என்னதான் செஞ்சாலும் சரி பிள்ளைங்களுடைய மெமரி பவர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பாடு விஷயத்துல குறைபாடு இருக்கலாம். அல்லது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நாம என்ன செய்யலாம்னா இந்த அஸ்வகந்தாவை வந்து ஒரு கொஞ்சம் அளவு ரொம்பலாம் வேண்டாம். ஒரு பாதி மாத்திரையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரையோ டேப்லெட்டோ இந்த மாதிரி கொடுத்தா அந்த நியூரோனுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். அப்ப நியூரோனுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா மெமரியினுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இருக்கும். பிரெயினுடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும். ஃபோக்கஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டியோட அல்லது ஒரு ஒரு மாடையோ ஒரு இடத்துல கட்டி போட்டீங்கன்னா இங்க இங்க மேய்ஞ்சிட்டே இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க போய் மேயும். அங்க மேய்ஞ்சிட்டே இருக்கும். இங்க பச்சை மாதிரி தெரியும். மீண்டும் இங்க வந்து மேயும். அந்த மாதிரி இல்லாம குழந்தைகளா அங்க இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அவங்கள வந்து ஒரு ஃபோக்கஸா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் தான் இந்த அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தாவ நம்ம மருத்துவ ரீதியா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள சொல்ல முடியும். ஆனா இது வந்து மெடிசனா டிஎக்ஸ்என் குடுக்கல. டிஎக்ஸ்என் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ல வந்து 4 டைப்ல நம்ம சொல்லலாம். இது டிஎக்ஸ்என் நிறுவனம் குடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து டேப்லெட்டா குடுக்குறாங்க. 60 கேப்சூல் 60 டேப்லெட்டா குடுக்குறாங்க. 2வது 120 டேப்லெட்ல குடுக்குறாங்க. 3வது பவுடரா குடுக்குறாங்க. 4வது அந்த கதா சொல்லக்கூடிய அந்த லிக்விட்டையும் சேர்ந்து சவன்பிராஷ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிக்விட்டையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து டிஎக்ஸ்என் கம்பெனி கொடுத்திருக்காங்க. இந்த அஸ்வகந்தாவை வந்து இவங்க தான் சாப்பிடணும், அவங்க தான் சாப்பிடணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து யார் வேணா எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சப்போர்ட் பண்றதுனால அந்த ஹைப்போதலமாஸுக்கு சப்போர்ட் பண்றதுனால ஹைப்போதலமாஸ் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சப்போர்ட் பண்றதுனால தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க தைராய்டுக்கு உண்டான மருந்தா இது எடுக்க வேண்டாம். அவங்க எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட இந்த அஸ்வகந்தா சேர்த்து எடுக்கும்போது பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இது இருக்கும். இந்த மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் இது கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். கோவிட்னுடைய நேரத்துல நிறைய டாக்டர்ஸ் நிறைய ரிசர்ச் வந்து அஸ்வகந்தாவை எடுக்க சொன்னாங்க. ஏன் அஸ்வகந்தாவை கோவிட்னுடைய நேரத்துல எடுக்க சொன்னாங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன். VO2 வந்து இதுல வந்து மேக்சிமம் லெவல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்கு. VO2னா வால்யூம் ஆக்சிஜன் வந்து மேக்சிமம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சமான ஆக்சிஜன் கிடைச்சாலும் அந்த லங்ஸையும் ஹார்ட்டையும் வந்து நல்ல பத்திரமா வச்சுக்கணும். அப்போ அந்த அந்த ஆக்சிஜன் லெவலை குரோத் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அஸ்வகந்தாக்கு இருக்கு. இதே மாதிரி நம்ம கிட்ட டிஎக்ஸ்எல் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் மஷ்ரூம் ஆர்ஜிஜிஎல். அந்த ஆர்ஜிஜிஎலும் நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜனை குரோத் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனாலதான் கோவிட்னுடைய நேரத்துல யாரெல்லாம் ஆர்ஜிஜிஎல் எடுத்தாங்களோ அவங்களுக்கு லங்ஸ் பிரச்சனை வரல. யாரெல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரையோட அஸ்வகந்தா சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கும் லங்ஸ் ப்ராப்ளம் டக்குன்னு வந்துடாது. ஏன்னா VO2 வந்து மேக்சிமம் லெவல் பண்ணக்கூடிய
ஒரு தன்மை இந்த அஸ்வகந்தாக்கு இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது. குறிப்பா ஆண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎக்ஸ்ல 4 பொருள் இருக்கு. ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா 4 பொருள் இருக்கு. ரொம்ப குறைவான காசுலயே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் பாத்தீங்கன்னா அஸ்வகந்தாவை எடுக்கலாம், ஜிங்சங் எடுக்கலாம், குக்சுரா குக்சுரா நெருஞ்சி முள் குக்சுராவை எடுக்கலாம். அதே மாதிரி வந்து அத்மகுப்தா பூனைக்காளி. யாருக்கெல்லாம் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதோ அவங்க டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுடன் லயன்ஸ் மேனையும் ஸ்பைர்லாம் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா லயன்ஸ் மேனையும் அஸ்வகந்தாவையும் கொடுப்பேன், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டோசின் டவுனா இருந்தாலும் சரி, ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஆணுக்கு இருந்துச்சுன்னா கூட இது பெஸ்ட் காம்பினேஷன் அஸ்வகந்தா, ஜிங்சங், குக்சுரா, அத்மகுப்தா. அத்மகுப்தானா என்னன்னு பாத்தீங்கன்னா பூனைக்காளி, வேற ஒண்ணுமே கிடையாது. நரம்பு தளர்ச்சிக்கு அதுவும் சூப்பரா வேலை செய்யக்கூடியது. ஆண்களுக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்துக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன் இந்த 4 பொருளையும் பவுடராவே வாங்கிக்கிங்க. ஜிங்சங் மட்டும் கேப்சூல் கிடைக்கும். பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டு தினமும் காலையில பல்லு விளக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு 1/2 ஸ்பூன் காலையில பாலோட அல்லது தேனோட எடுத்துக்கலாம். பால் வந்து பெஸ்ட். அதே மாதிரி ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த இந்த 4 பொருட்களையும் பால்ல கலந்து சாப்பிடுறது சிறந்த ஒரு ரிசல்ட் தரும். இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கை வந்து நடுக்கம் வரும். ஏன் கை நடுக்கம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல பேட் ஹேபிட் சம்திங் XYZ ஏதோ சம்திங் இருக்கும். அப்ப அந்த கை நடுக்கத்தை குறைக்கிறதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் வந்து ஏதாவது டெஃபிஷியன்ஸ் இருக்கும். அதுக்கு ஸ்பைருலினா கூட வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா கொடுத்தா அருமையான ரிசல்ட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம பார்க்க முடியுது. அஸ்வகந்தா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல எல்லாம் பார்ப்பாங்க. சிலாஜித் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப சிலாஜித்ன்றது வந்து ஒரு 5000 இயர்ஸா வந்து இந்த உலகத்துல இருக்கிறதாக சொல்றாங்க. ஏன்னா பாறைக்கு இடையில வந்து வரக்கூடிய ஒரு விதமான தாறு போன்ற ஒரு பிசின் தான் சிலாஜித். அந்த சிலாஜித்தை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வருது. ஆனா அஸ்வகந்தா விஷயத்துல பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை இல்ல. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனா சிலாஜித் வந்து அபோவ் 18 இருந்தா குறிப்பா திருமணம் ஆனவர்களுக்கு ரொம்ப சிறந்தது. ஏன்னா சிலாஜித்லாம் வந்து பெரிய மார்க்கெட். அப்ப அந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன செய்யலாம்னா அஸ்வகந்தாவையும் அத்மகுப்தாவையும் குக்சுராவையும் ஜிங்சங் கொடுத்து பாருங்க. அந்த மாதிரி ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மேபி 1 மாசத்துல 2 மாசத்துல சிலாஜித் டிஎக்ஸ்என்லயே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணாவே போதும் அவங்களுக்குள்ள பிரச்சனையில B6 B12 டெஃபிஷியன்சி ஏற்படும். குறிப்பா ஜிம்முக்கு போற பிள்ளைங்க, குறிப்பா நின்று வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி முடிவெட்டுறவங்க, மளிகை கடையில வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த B6 B12 டெஃபிஷியன் ஏற்படும். B6 B12 டெஃபிஷியன் ஏற்பட்டாவே கை கால் வலி எடுக்கும், முதுகு வலி இருக்கும், ஸ்பைனல் கால்ல வலி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பொருள் அஸ்வகந்தா, ஜிங்சங் குடுத்து பாருங்க. அவ்வளவு ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அஸ்வகந்தாவையும் ஜிங்சையும் கொடுக்கும்போது அருமையான ரிசல்ட் வருது. அதே போல வந்து ஏஜ் ஃபேக்டர்னாலயோ அல்லது முதுமை தன்மைக்கு முன்னாடியே எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அஸ்வகந்தா கொடுத்து வந்தா அருமையான ஒரு ரிசல்ட் வருது. அஸ்வகந்தா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு பெஸ்டான ஒரு நேச்சுரல் ஒரு ஹெர்பல் நம்ம சொல்லலாம். சேஃபும் கூட. ஆனா என்னதான் சேஃபாக இருந்தாலும் RGGL தவிர்த்து மீதி எதா இருந்தாலும் சரி 3 மாசம் எடுத்துட்டு ஒரு 10-20 நாள் கேப் விட்டுட்டு மீண்டும் எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஹெர்ப்ல ஒரு பெஸ்டான ஒரு ஹெர்பா நம்ம இதை சொல்லலாம். ஈவன் வந்து ஒரு சில பேர் சொல்றாங்கன்னா இந்தியன் ஹெர்ப்ல ராஜான்னு சொல்றாங்க. எப்படி நம்ம வந்து RGGL சொல்றோமோ அதே மாதிரி கிங் ஆஃப் ஹெர்ப் பை இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது இருக்கு. மெயினா யாரெல்லாம் குழந்தைகளாக இருக்காங்களோ, வயது முதிர்ந்தவர்களாக இருக்காங்களோ, அதிகமான ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஜாபா இருக்கட்டும் அல்லது ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த அஸ்வகந்தா எடுத்தாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இந்த அஸ்வகந்தாவை டிஎக்ஸ்என் நிறுவனம் பவுடராகவும் டேப்லெட் ஆகவும் டேப்லெட்டை வந்து பாத்தீங்கன்னா 60 டேப்லெட் ஆகவும் 120 டேப்லெட் ஆகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அஸ்வகந்தாவை நாமும் நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும்
பயன்படுத்தி இறைவனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். நான் இத 3 மாசத்துக்கு பயன்படுத்துவேன். 2 மாசம் கேப் விட்டுருவேன். மீண்டும் 3 மாசம் பயன்படுத்துவேன். 2 மாசம் கேப் விட்டுருவேன். அதனால எனக்கு கிடைக்கக்கூடிய கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து கால் வலிக்கும். இந்த குதி கால்கள் வலிக்கும். அப்புறம் வந்து ஷோல்டர்ஸ் வலிக்கும். அப்புறம் வந்து ஸ்பைனல் கார்டு வந்து வலிக்கும். ஏன்னா நம்முடைய ஜாப் அந்த மாதிரி, நம்முடைய பிசினஸ் அந்த மாதிரி வலிக்கும். இப்போ அந்த வலியெல்லாம் கிடையாது. காரணம் அஸ்வகந்தால இருக்கக்கூடிய B6 B12 தன்மையினால இந்த தன்மைகள் இருக்கு. எனவே எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை அளிப்பதற்கு உதவி செய்யணும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைகிறதுக்கு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. குட் மார்னிங் டிஎக்சன். தேங்க்யூ ஸோ மச் அமிர்சித்தான் சார். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ரெசன்டேஷன். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான ஷேரிங் தான் எப்போதுமே கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் ரொம்ப டீட்டெயில்டான ஷேரிங் கொடுத்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி இந்த அஸ்வகந்தா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லீடர்ஸ்